பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலேயே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்னேசு ராஜாவுக்கே என்னாடும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாடும் ஸ்தோத்திரம். என்னேசு ராஜாவுக்கே என்னாடும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாடும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம்மன்பை எடுத்து சொல்லுவேன், உம்மன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என்னேசு ராஜாவுக்கே என்னாடும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாடும் ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும்போது நமது கர்த்தரே சிருஷ்டிகர்த்தா என்பதை நாம் அறிவோம். எல்லாரும் அவர் மூலமாய், எல்லாமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்பதாலும், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று அவர் சொல்லுவதாலும், சர்வாதிகாரியைப் போல நமது வாழ்வில் குறுக்கிட்டு நமது விருப்பத்தின்படி நம்மை வாழ விடாமல் உபத்திரவப்படுத்துகிறாரோ என்பதை போல தெரிகிறதா? நிச்சயமாக இல்லை. பிரியமானவர்களே, நமது காலங்களும் நமது அழைப்பும் நமது ஊழிய பாதையும் அவர் கரத்தில் இருப்பதால், எல்லா வேளைகளிலும் நன்மையே செய்கிறவராக அவர் இருப்பதால், நாம் நமது விருப்பத்தின்படி காரியங்களை செய்து கர்த்தரது நன்மைகளை ஒரு நாளும் நாம் குறைவாக பெற்று போய்விடாதபடி இந்த நாளிலும் கர்த்தர் அடுத்த வசனத்தை என்ன சொல்கிறார் தெரியுங்களா? உங்கள் நினைவுகளையும் வழிகளை பார்க்கிறோம், எனது காரியங்கள் உயர்ந்தவைகள். அதாவது நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகளும் அதற்குண்டான வழிகளும் உயர்ந்தவைகள் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வை நாம் ஒப்புக் கொடுக்கலாமே. எனவே நாம எதையாவது நமது பலத்தின்படி திட்டமிட்டு செய்து விடாதபடி பூரண நன்மைகளையும் பெரும்படியும் எல்லாவற்றிற்கும் மேலாக தாழ்மையோடு, தெய்வ சித்தம் தானே முக்கியம். எனவே தெய்வ சித்தத்தின்படி நாம் வாழவும் ஊழியம் செய்யவும் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நிச்சயமாக நன்மையாக செய்து முடிப்பார். இப்படியாக ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் தாமே சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்தியன் பேங்க்கிலே நான் ஒர்க் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் செக்ரட்டரி அந்த ஒருவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவராக இருந்தார். அவர் எப்பொழுதுமே அந்த சகோதரர் இடி எம்டி இவங்க லெவலில் தான் பழகுவார். இப்போ சாதாரண ஒரு கிளர்க்கு தான், ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரல் அப்படின்ற காரியத்தினாலே அவர் அந்த மேல் நிலையில் இருக்கிறவங்களோடவே எப்பொழுதும் பழகி கொண்டிருப்பார். அவர் ஒரு சிஎஸ்ஐ வகுப்பை சேர்ந்தவர். தேவனுடைய கிருபையினாலே அந்த குரூப்பில் நானும்
ஒரு முக்கியமான மனுஷனாக இருந்ததினாலே எனக்கு அவருக்கு நல்ல பழக்கம். ஆனால் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு நான் வேலையை உடனடியாக ராஜினாமா பண்ணிட்டு வந்த பிற்பாடு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி கேட்பார், என்ன ஒரு இவ்வளோ பெரிய ஜாபை பேங்க் ஜாபை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படி இல்லைன்னே, என்னை ஆண்டவர் கூப்பிட்டுட்டா நான் வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பார். குஷ்டரோகின் மத்தியிலே நரிக்குறவர்கள், அரவாணி, பார்வையற்றோர், மீனவர், மலைவாழ் மக்கள் இவங்க மத்தியிலெல்லாம் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ சொன்னார், என்ன எந்த ஜனங்ககிட்டையா போயிட்டீங்க அப்படின்னாரு. இதுதானே என்னுடைய அழைப்பு, அதனால் நான் கூட என்ன எனக்கு செய்வாருன்னு எனக்கு தெரியாமல் இருந்தேன். ஆனால் கர்த்தர் கடைசி என்னை இப்படி கர்த்தர் நடத்துகிறாரு, நான் மனரம்யமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். பிற்பாடு அநேக வருடங்கள் கழித்து அவரை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தை அவரை நான் பார்க்க நேர்ந்து ஓடி வந்து என்னை கட்டி பிடித்து கொண்டார். கட்டி பிடிச்சிட்டு சொன்னார், லாவி இப்போ என்ன மினிஸ்ட்ரி பண்ணீங்க கடைசியா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் என்ன நடந்ததுன்னு, நான் அம்பானி வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்திற்கு சுவிசேஷம் சொல்லிவிட்டு அப்போ தான் தனி விமானத்திலே வந்திருந்தேன். அதை சொன்ன உடனே அவர், என்னது தனி விமானத்தில் அம்பானி வீட்டுக்கு போயிட்டு தனி விமானத்தில் வந்தீங்களான்னு. அவங்க அப்படி தான் என்னை கூட்டிக்கிட்டு போனாங்க, அங்கே போயிட்டு வந்தேன். உங்களை யார் அனுப்பி வச்சது அப்படின்னாரு. என்னை அனுப்பி வச்சது MP ஆர் ராசா அனுப்பி வச்சாரு. அவரே சந்திச்சிங்களா அப்படின்னாரு. ஆனால் இப்போ ஏறக்குறை எனக்கு ஊழியங்கள் நிறைய மந்திரிகள் மத்தியில் தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு என்ன அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னால் குஷ்டரோகி நரிக்குறவன், அரவாணி, பார்வையற்றவங்க மத்தியில் தான் ஊழியம் செய்கிறேன்னு சொன்னீங்களே லாவி, என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னாரு. அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி குஷ்டரோகி மத்தியிலே இருப்பேன், நாளைக்கு வந்து கர்த்தர் கொண்டு போனார்னா எங்கன்னா ஒரு மந்திரி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பானே, என்ன நடத்துகிறாரோ அவர் விருப்பப்படி, அவர் நினைவுகள் என்னவோ அந்த நினைவுகள் படி என்னுடைய அழைப்பு நடந்து கொண்டிருக்குதுன்னு. அப்போ அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் இப்போ மினிஸ்ட்ரி பண்ணுறீங்களா, ரிட்டையர் ஆகிட்டீங்களே அப்படின்னு. ஆமாம் லாவி, நான் வந்து என்னுடைய நினைவின்படியாக ரொம்ப உயர் ரகத்தில் இருக்கிற பெரிய ராஜாக்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்யணும்னு நான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் என்னை கொண்டு ஒரு ஸ்லம்மில் போட்டார் அப்படின்னா. ஐயோ, நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போதே ED/MD தவிர வேறு யாருகிட்டையுமே பேச மாட்டீங்க, அந்த லெவலில் எல்லா பெரியவங்களோட தான் பழகுவீங்க. அப்படிதான்ப்பா நானும் நினச்சேன். பெரிய லெவலில் இருக்கிற அதிகாரிகளோடு பழகிறதுனால ஊழியத்துக்கு வந்தாலும் கூட என்ன ஆண்டவர் பெரிய லெவலில் இருக்கிறவங்கள்ட்ட தான் கொண்டு போவார் நான் பார்த்தேன். கடைசியில் இப்படி கொண்டு போய் என்ன தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்லம்மில் என்ன ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் விட்டார். ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய சித்தத்தின்படி இப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த உங்களை இப்போ ராஜாக்கள் மத்தியில் கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்காரு சொல்லிட்டு என்னை கட்டிப்பிடிச்சு ஒரு வார்த்தை சொன்னார். என்னதான் சொல்லுங்க, நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் அவர் வழிகளும் அல்ல. இந்த வசனத்தின்படி தான் நம்மளை நடத்துகிறார். அப்படி தானே லவி அப்படின்னு பார்த்து கேட்டார். ஆமாண்ணே, ஊழியம் அவருடையது, அவர் எஜமான். நம்மளை எப்படி நடத்துகிறாரோ வாழ்க்கைக்கே அவர் நான் பொறுப்புன்னு சொல்லும்போது ஊழியத்தை அவர் பொறுப்பெடுக்க மாட்டாரா? நம்மளை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்தட்டும், என்ன ஊழியம் கொடுக்குறாரோ அதை செய்வோம், அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கும், அது தேவனுடைய சுத்தமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக நாங்கள் அந்த இடத்துல புறப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்தார். நாம் செபிக்கலாம். பெரியமார்களே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதினாலும், அழைப்பு உம்முடையதாக இருக்கிறதினாலும், ஊழியம் உம்முடையதாக இருக்கிறதினாலும், நாங்கள் சந்திக்க வேண்டிய ஆத்துமாக்களும் உம்முடையவர்களாக இருக்கிறதினாலே எங்களுடைய பலத்தின்படியோ பராக்கிரமத்தின்படியோ நாங்கள் எதையும் செய்து விடாதபடி இந்த வசனத்தை எங்களுக்கு தந்து எங்களுக்கு மேலானவைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்துகளை நடத்துகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் உம்மை சார்ந்து அப்பா, எங்களுடைய நினைவின்படி அல்ல, எங்களுடைய வழியின்படி அல்ல, உம்முடைய நினைவின்படியும் உம்முடைய வழியின்படியும் காரியங்களை ஊழியத்தையும் செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.